ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான நூடுல்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் கேரட் வந்து ஒரு பெரிய கேரட் குட்டி குட்டியா கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறம் கோஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவு பொடியா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அப்புறம் ஒரு 3 பல் பூண்டு வந்து இந்த மாதிரி வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து குழந்தைங்களுக்கு அதில் இருக்கிறது தெரியாது. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வந்து வதக்கி விட்டுட்டு, அடுத்து நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த பூண்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து சேர்த்துக்கிறது எல்லா டிஷ்லேயுமே சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது குழந்தைங்களுக்குமே. இந்த மாதிரி நூடுல்ஸ் வந்து செஞ்சிங்கன்னா பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கேரட்டையும் இதில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். உங்களுக்கு குழந்தைங்க வந்து என்ன வந்து கேரட்டாக இருக்கட்டும், இல்லை என்ன காய் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த காய் வந்து நிறையவே நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் கூட நூடுல்ஸை விட அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கோஸ் கட் பண்ணி வச்சுருந்ததே இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு, நம்ம வந்து காய்க்கு தேவையான உப்பு மட்டும் இதில் லைட்டாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஆஃப் பாயில்டு ஆனால் போதும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றுவோம், அதில் வெந்துடும். அதனால் கொஞ்சம் குக் ஆனோன்னே இந்த மேகி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் வீட்டு மசாலா சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை மேகி மசாலா மட்டும் கூட சேர்த்துக்கலாம். காரம் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் வீட்டு மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பெரியவங்களும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் வெஜிடபிள்ஸ் போடுறதுனால. இப்போ இதை தண்ணி ஊற்றி நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம். நான் வந்து 2 நூடுல்ஸ் போட போகிறேன், அதனால் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து நூடுல்ஸை வந்து போட்டுக்கலாம். உங்கள் குழந்தைங்க வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம் அந்த மாதிரி என்ன காய் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களோ நீங்கள் பொட்டேட்டோ அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். எது அதிகம் சாப்பிடுவாங்களோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. எப்போவாவது ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், தப்பில்லை. இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் இந்த இதுலேயே வந்து குக் ஆயிடும். ரொம்ப அதனால எண்ணெயில் வதக்க தேவையில்லை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி செஞ்சாலே போதும். இப்போ இது ஓரளவு குக் ஆயிடுச்சு. இப்போது இது வந்து நல்லாவே குக் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நமக்கு நூடுல்ஸ் வந்து குழந்தைங்க வந்து கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால நூடுல்ஸ் எப்போவாவது ஒரு டைம் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க உடம்புக்கும் நல்லது, அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இப்போ தம்பி வந்து நூடுல்ஸ் சாப்பிட்றாரு, டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவார். நான் வந்து பாப்பா தம்பிக்கு வந்து எப்போவாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். நூடுல்ஸ், பாஸ்தா நீங்கள் எது செஞ்சாலுமே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஈஸி அண்ட் ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்லணும் சத்தமாக சொல்லுங்க. இப்படி சொல்லணும். லைக் பண்ணுங்க.